ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாகவே முள்ளங்கியில் இருக்கக்கூடிய வாசனை நிறைய பேருக்கு பிடிக்காது. அப்படி முள்ளங்கியோட வாசனை கொஞ்சம் கூட இல்லாமல் ரொம்ப சிம்பிளான முறையில் நல்ல டேஸ்டியான ஒரு பொரியல் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். முள்ளங்கி பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் கூட வாசனையே இருக்காது. இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பொரியல் பண்ண ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து வடிக்க விடுங்க. கூடவே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 வரமிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுருங்க. கருகிடக்கூடாது, வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கங்க. இப்போ இது கூட ஒரு வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா சாஃப்டாக கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் 1/4 கிலோ அளவுக்கு முள்ளங்கி எடுத்துகிட்டு தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி பொடியை நறுக்கி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. முள்ளங்கியோட பச்சை வாசனை போயிட்டு கொஞ்சம் சாஃப்டாகி வரட்டும். அவ்வளோதான், பாருங்கள், 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. காய் கொஞ்சம் சாஃப்டாகி வந்திருக்கு. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம், மூழ்கிற அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. இடையில திறந்து கலந்து விடுங்க. இது வேகட்டும். அதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, பெரிய சைஸில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பச்சை மிளகாய் 2ம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் இஞ்சி 2ம் தான் அந்த முள்ளங்கியோட வாசனை கொஞ்சம் கூட தெரியாத மாதிரி நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துருங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. காய் நல்லா வெந்துருச்சு. அதே சமயம் தண்ணியும் நல்லா வற்றி வந்திருக்கு. பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. காய் வெந்துருச்சாங்கிறத கையில் எடுத்து அழுத்தி பாருங்கள். நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் விழுதை சேர்த்துருங்க. தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரத்துக்கு இதை வேக வைக்க வேண்டாம். 1 நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா கலந்து கொடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இஞ்சி பச்சை மிளகாய் சீரகத்தோட வாசனை அந்த முள்ளங்கியோட வாசனை கொஞ்சம் கூட தெரியாத மாதிரி பார்த்துக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலையை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்துட்டு இதை ஸ்டவ்லேருந்து எடுத்துருங்க. ரொம்ப டேஸ்டியான முள்ளங்கி பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.